தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையின் ஓடை ஆக்கிரமிப்பால் ஏற்பட்ட வெள்ள சேதத்திற்கு அந்த நிறுவனத்திடம் உரிய இழப்பீடு பெற்று மக்களுக்கு வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் சமூக ஆர்வலர் காந்தி மல்லர் என்பவர் கோரிக்கை மனு அளித்தார். அப்பொழுது பேசிய அவர், உப்பாத்து ஓடை வழியாக கடலுக்கு தண்ணீர் செல்லும் வழியை மறித்து ஸ்டெர்லைட் நிறுவனம் சுமார் 40 அடி உயரத்திற்கு சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் கொட்டி வைத்துள்ளது என்றும், இதனால் மழை வெள்ளம் கடலுக்குள் செல்ல முடியாமல் ஊருக்குள் புகுந்தது எனவும் தெரிவித்தார். மழை வெள்ள சேதங்களை கணக்கெடுத்து ஸ்டெர்லைட் நிறுவனத்திடமிருந்து இழப்பீடு பெற்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் என அவர் மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்கு விதித்த 100 கோடி ரூபாயை வெள்ள நிவாரண பணிக்கு செலவழிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் கேட்டுக் கொண்டார். இந்த கழிவுகள் கொட்டப்பட்டனால் தூத்துக்குடியில் ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய வெள்ளத்திற்கு இழப்பீடாக ஸ்டெர்லைட் நிர்வாகத்திடமிருந்து சுமார் 5000 கோடி பணத்தை மாவட்ட நிர்வாகம் வசூல் பண்ணி அதை தூத்துக்குடி மக்களுடைய பாதிப்புகளுக்கெல்லாம் அதை உடனடியாக அந்த பணத்தை செலவிட வேண்டும். ஏற்கனவே நீதிமன்றம் மூலமாக 100 கோடி ரூபாயை தூத்துக்குடிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தையும் இந்த வெள்ள நிவாரணத்திற்கு உடனடியாக செலவிட தமிழ்நாடு மக்கள் கட்சி சார்பாக வேண்டுகிறேன். திமுகவை பற்றி பேச ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அருகதை இல்லை என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அப்பொழுது பேசிய அவர், தூத்துக்குடி மழை வெள்ளத்தை பார்த்துவிட்டு திராவிட மாடல் ஆட்சியை பற்றி கொச்சைப்படுத்தி பேச ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அருகதை இல்லை என்று கூறினார். இயற்கை பேரிடர் ஏற்படும் போது இன்னொரு மாநில ஆளுநர் இங்கே வந்து மூக்கை நீட்டுகிறார் என்று அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பினார். தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருப்பதால் தான் அம்மாநிலத்திற்குள் தமிழிசை நுழைய முடிகிறது என்றும், இல்லை என்றால் அவர் நுழைய முடியாது என்று அமைச்சர் ரகுபதி கூறினார்.